ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து ஒரு நல்ல மீல் சாப்பிடலாம் நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இவங்களை பத்தி சொல்லணும்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டைல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க, பேர் போனவங்க. அண்ணா நகர்ல சின்ன ஒரு ஸ்டாலா ஓபன் பண்ணி இன்னைக்கு வந்து மிகப்பெரிய பிராண்டா உருவானவங்க. இவங்க வந்து வித்தியாசமா இப்போ கர்நாடகா ஸ்டைல் அப்படின்னாலே நம்ம வந்து பஹாலாபாத், பிசிபலாபாத் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் தான் லஞ்ச் டைமுக்கு கொடுப்பாங்க. ஆனா இவங்க கிட்ட வந்து சவுத் இந்தியன், நார்த் இந்தியன் மீல்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டு தான் நம்ம இங்க வந்திருக்கோம். பின்னாடி பார்த்தோன்னே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க, உப்பு விஹாருக்கு தான் வந்திருக்கோம். இவங்க எங்க லொக்கேட் ஆயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சன்ரைஸ் அவென்யூ ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு ஈஞ்சம்பாக்கம்ல லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு லேண்ட்மார்க் வந்து அக்கரை ஜங்ஷன் சிக்னலுக்கு ஆப்போசிட்லயே இருக்குங்க. வாட்டர் டேங்க்னு சொல்றாங்க. அந்த இடத்துக்கு ஆப்போசிட்லயே இவங்க இந்த ரெஸ்டாரண்ட் லொக்கேட் ஆயிருக்கு. இங்க வந்து செல்ஃப் சர்வீஸும் இருக்கு, டைனிங்கும் இருக்கு. நம்ம செல்ஃப் சர்வீஸ்ல தான் சாப்பிடலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து மீல்ஸ்லாம் எப்படி இருக்கு, அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம் வாங்க. நம்ம வந்து 2 மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம், சவுத் இந்தியன், நார்த் இந்தியன். முதல்ல வந்து சவுத் இந்தியன்ல என்னெல்லாம் வரும், நார்த் இந்தியன்ல என்னெல்லாம் வரும் பார்க்கலாம். சவுத் இந்தியன் மீல்ஸ்ல பார்த்தீங்கன்னா 2 பூரி வச்சிருக்காங்க, கர்டு, குருமா, உங்களுக்கு பொரியல், மோர் குழம்பு, ரசம், சாம்பார், இது வந்து பாயசம். ரைஸ் வந்து இந்த பவுல்ல கொடுத்துருவாங்க, அப்புறம் அப்பளம் கொடுத்துருக்காங்க. ஸ்வீட்லேருந்து வருவோம், ஒரு குலோப் ஜாமுன் கொடுத்துருக்காங்க, இது காலிஃப்ளவர் மஞ்சூரியன், ரைத்தா, உங்களுக்கு கர்ட் ரைஸ், இது வந்து பிரியாணி மாதிரி கொடுத்துருக்காங்க, வெஜ் பிரியாணி, இது ஜீரா ரைஸ், இது காலிஃப்ளவர் சப்ஜி, இது பன்னீர் பட்டர் மசாலா, தால், அப்புறம் 2 நான் கொடுத்துருக்காங்க, பப்பட். ஃபர்ஸ்ட் வந்து இதுல தான் நான்லாம் இருக்கா, ரைஸ் சாப்பிட்டுட்டு நான் சாப்பிட்டேன், அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால நான் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட போறேன். சாலட் வேற இருக்குப்பா, இது நான் குள்ளர ஒளிஞ்சிட்டு இருந்தது. இது ஒரு பாருங்க, குக்கும்பர் ஸ்லைஸ் 2ம் ஒரு ஆனியன் ஸ்லைஸும் கொடுத்துருப்பாங்க. முதல்ல குக்கும்பர் தான். சால்ட் அண்ட் பெப்பர்லாம் இல்லை. சரி, ஃபர்ஸ்ட் நான்க்கு வந்து நான் தால் வச்சு சாப்பிட போறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பப்பு பூவாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி நான்க்கு வந்து இந்த பருப்பு, ஏன்னா படிப்படியா பருப்புக்கு அப்புறம் சப்ஜி, அதுக்கப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா. இது வெறும் தால்ல, தால் மக்னி மாதிரி இருக்கு. தால் வந்து பாத்தீங்கன்னா அந்த பச்சை பயிரோட ஃபிளேவரும் வருது, 2 சேர்த்து போட்டிருப்பாங்க போல. அப்படியே கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்காங்க, தக்காளியோட ஃபிளேவரோட அருமையா இருக்கு. ஃபர்ஸ்ட் பைட்டா எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கல, நல்லா இருக்கும். அவங்க பெருசா எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணல, நானே தான் பார்த்து கண்டுபிடிச்சேன். இது 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணது. இது என்ன சப்ஜின்னு தெரியல, காலிஃப்ளவரா இருக்குமோன்னு எனக்கு ஒரு இது. இல்லப்பா, சென்னா மசாலா, நான் காலிஃப்ளவர் நினைச்சேன். சென்னா மசாலா, சென்னாவோட தான் சாப்பிடுவேன். இது இருக்கு, சூப்பரா இருக்குப்பா. எல்லாம் காரமா இருக்கு, அதே மாதிரி நல்லா புளிப்பா இருக்கு. நல்லா தக்காளி அரைச்சி ஊத்திருக்காங்க, அந்த ஃபிளேவரோட அந்த இது போட்டிருக்காங்க, கஸ்தூரி மேத்தி, அதை போட்டதுனால நல்ல ஒரு மனம். இந்த சாட்டுக்கெல்லாம் சாப்பிடுவோம்ல, சமோசாக்கெல்லாம், அது கொஞ்சம் திக்கா இருக்கும். இது வந்து நான்கு துட சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் லிக்விடா கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு. இது பன்னீர் பட்டர் மசாலா நானே சொன்னேன், ஆனா அதுக்குள்ளர வந்து என்ன இருக்குன்னு நம்ம நானோட சேர்த்து ட்ரை பண்ணுவோம். பன்னீர் பட்டர் மசாலாவா இல்லப்பா, கேப்சிகம் மசாலாப்பா, கேப்சிகம் மட்டும் தான் இருக்கு. கேஷ்யூ எல்லாம் போட்டு ரிச்சா இருக்கு. ஆக்சுவலி பன்னீர் பட்டர் மசாலாவோட கிரேவி மாதிரிதான் டேஸ்ட் வருது. நமக்கு அந்த பன்னீர் பீஸ் வரலையோ, அன்னைக்கு கிலோ ஆயிட்டேன். இந்த கிரேவி சான்ஸே இல்ல, ஏன்னா இது எல்லாமே நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரியே இருக்கு. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கஸ்தூரி மேத்தி, கொத்தமல்லி 2மே போட்டிருக்காங்க. ஒரு 2 பீஸ் பன்னீர் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த கிரேவி தான் எல்லாம் பட்டர்ல பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இதுலயுமே வந்து ரொம்ப ஈஸியா இல்லாம ஸ்வீட்டாவே இருக்கும் நார்த் இந்தியன் ஃபுட்டு. பட் வந்து இவங்க நல்லா காரமா பண்ணிருக்காங்க. இன்னும் 2 நான் அப்படியே ஃபுல்லா சாப்பிடலாம், அந்த மாதிரி இருக்கு இந்த கிரேவி டேஸ்ட். இந்த காம்போட பிரைஸ் வந்து 250க்கு கொடுக்குறாங்க. 250க்கு செம ஒர்த்துன்னு இருக்கு. ஏன்னா வந்து கூட வந்து 3 வெரைட்டி ரைஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஜீரா ரைஸ் ட்ரை பண்ணுவோம்,
ஃபுல்லா சாப்பிட்டா நான் சவுத் இந்தியன் மீல்ஸை சாப்பிட முடியாது. இது கூட வந்து கோபி மஞ்சூரியனும் வச்சுக்கிட்டு, ஏன்னா வந்து பிரியாணில நல்ல ஒரு ஃபிளேவர் இருக்கும், ஜீரா ரைஸ் மைல்டா தானே இருக்கும். இந்த கோபி ஃப்ரை வந்து மஞ்சூரியன் கிடையாது, ஃப்ரை மாதிரி பண்ணிருக்காங்க, நல்லா கிறிஸ்பியா இருக்கும். அதே மாதிரி ஜீரா ரைஸ் வந்து ஃபுல்லா மைல்டாலாம் இல்லைங்க, இதுலயும் வந்து ஒரு ஃபிளேவர் கொடுத்துருக்காங்க. அங்கங்க வந்து கிரீன் சில்லி எல்லாம் இருக்கீங்க பாருங்க, நல்லா ஏலக்காய்லாம் போட்டு. ஜீரா ரைஸ் அப்படின்னாலே பிளெயினா இருக்கும், இவங்க எல்லாத்துலயுமே ஒரு மாதிரி ஃபிளேவர் போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு. நான் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே இப்ப சாப்பிடுற வரைக்குமே நல்லா இருக்கு. ஜீரா ரைஸ்ல ஆஸ் யூஷுவல் ஜீராவை தாராளமா போட்டிருக்காங்க. அந்த பிரியாணிக்கு ரைத்தா கொடுத்துருக்காங்க, நல்லா பட்டாணி எல்லாம் போட்டிருக்காங்க. இது ஒரு கிரேவி ரைஸ் மாதிரியே கொடுத்துருக்காங்க. வெங்காயத்தெல்லாம் குட்டி குட்டியா சாப் பண்ணி, ஒருவேளை பட்டாணி ரைஸான்னு தெரியல, குக்கும்பர் ஆனியன்ஸ் எல்லாம் போட்ட ரைத்தா. இது தவா புலாவுங்க. நான் வேற பன்னீர் வரலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்ல, எனக்கு ஒரு பன்னீரும் வந்திருக்கு, நல்லா இருக்கு. தவா புலாவ் வந்து பட்டர்லயே பண்ணிருக்காங்க, அதே பட்டரோட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுது. நான் கூட வந்து வெஜ் பிரியாணின்னு நினைச்சேன், நல்லா இருக்கு தவா புலாவ். ஃபைனலா வந்து கர்ட் ரைஸ் வச்சிருக்கேன். கர்ட் ரைஸ்ல பாத்தீங்கன்னா அந்த மாதுளம்பழம் எல்லாம் போட்டு நல்லா அந்த பெங்களூர் ஸ்டைல்லயே கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு கர்ட் ரைஸ். கர்டு வந்து கொலிக்க கொலிக்க அப்படியே தயிர் சாதத்தை கொடுத்துருக்காங்க. கொலிக்கனா நிறைய இருக்குன்னு அர்த்தம், கர்ட் நிறைய இருக்கு. அப்படியே கேஷ்யூ, அந்த மாதுளம் பழத்தோட ஸ்வீட்னஸ் எல்லாம் சேர்ந்து கர்ட் ரைஸ் அருமையா இருக்கு. இந்த ரைஸ் எல்லாம் இப்படி வச்சுட்டு முதல்ல பூரியை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ரைஸ் போட்டு, பூரி 2 பூரி கொடுத்துருக்காங்க, அதுக்கு குருமா நல்லா காரமா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா புசு புசுன்னு குட்டியா 2 பூரி கொடுத்துருக்காங்க. இந்த சவுத் இந்தியன் மீல்ஸ் வந்து இங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 150 ருபீஸ்க்கு கொடுப்பாங்களாம், ரெஸ்டாரண்ட்ல வந்து 250க்கு கொடுப்பாங்க. இதோட இது சாப்பிடும் போது நிறைய கேரட் நிறைய போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், உருளைக்கிழங்கு, நூக்கல் இதெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல அந்த குருமா. என்னடா இது குருமா வந்து வித்தியாசமான டேஸ்டா இருக்கேன்னு பார்த்தேன். பட் வந்து பூரி இருக்கு பாத்தீங்களா, நார்த் இந்தியன் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு வர்றதுக்குள்ளேயும் ஆறிடுச்சு, ஆறுனாலுமே நல்லா இருக்கு. குருமா நைஸ். ரைஸ் வந்து நல்லா மலர்ந்து இருக்குங்க, நல்லா நூக்கல் சாம்பார். பாருங்க நூக்கெல்லாம் என்னடா இது, நூக்கல் மாதிரிதான் இருக்கு, சாப்பிடுவோம் அப்புறமா பார்ப்போம். பொரியல் கொடுத்துருக்காங்க, கோஸும் அந்த கொண்டக்கடலையும் சேர்த்து போட்ட பொரியல். சாம்பார்னா அப்பளம் தான். என்னடா இது இவ்வளவு பெருசா இருக்கு, தட்டையே அடைச்சிக்கும் போல. நான் வேற நார்த் இந்தியன் ஃபுட்ல பப்பட் சாப்பிட மறந்துட்டேன். பூசணிக்காய் சாம்பாருங்க, நான் நூக்கல்னு சொல்லிட்டேன், பூசணிக்காய் சாம்பார். ஃபிளேவர் இறங்கி இருக்கு, பூசணிக்காய் முள்ளங்கி எல்லாம் போட்டிருக்காங்க. சாம்பார் நல்லா இருக்கு, சாம்பார் கோஸ் பொரியலும் நல்லா இருக்கு. இன்னும் வந்து காரமா ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரி கொடுத்திருந்தா இந்த சாம்பாருக்கு நல்லா இருக்கும். இந்த ரைஸ்க்கும் இந்த சாம்பாருக்கும் நல்லா மேட்ச் ஆகும். மோர் குழம்பு, காரக்குழம்பு இல்ல மோர் குழம்பு கொடுத்துருக்காங்க. இருட்ட உடனே மோர் குழம்பு சாப்பிடுற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா வந்து இருக்காங்க பருப்பு பொடியெல்லாம் அந்த சைடு இருக்கான், அதே மாதிரி ஒரு கூட்டு வந்து எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷனை கரெக்டா கொடுக்கணும்ல. மோர் குழம்பு நல்லா இருக்கும், நல்லா புளிப்பா. இந்த ஆந்திரா ஸ்டைல்ல ஒரு மோர் குழம்பு இருக்கும், நிறைய வெங்காயம் எல்லாம் அப்படியே நீள நீளமா அரிஞ்சு கடைசியா தாளிக்கும் போது நான் வதக்கி போடுவோம். நான் ஏன் வந்து தாளிக்கும் போது வதக்கி போட்டேன்னு உனக்கு கரெக்டா தெரியுது அப்படின்னு கேட்க கூடாது, சமைக்கிறதெல்லாம் நான் பார்க்கல. அத சாட்டை பண்ணி போடும்போது ஒரு மாதிரி கிரன்ச்சியா இருக்கும், குக் ஆகல, ஆனியன்ஸ் வந்து குக் ஆகலன்னா ஒரு கிரன்ச்சியா இருக்கும் பாத்தீங்களா. சாம்பாரும் நல்லா இருக்கு, மோர் குழம்பும் அருமையா இருக்கு. இந்த ரைஸ்க்கு ரசம் நல்லா இருக்கும் தெரியுமா, ரசம் வந்து பருப்பு ரசம் கொடுத்துருக்காங்க தெரியுதா. எனக்கு என்னன்னா ஒரே ஒரு கூட்டு இதுல கொடுத்துருக்கலாம், காய் மட்டும் கம்மியா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதுக்குதான் அப்பளம் இவ்வளவு பெருசு கொடுத்துருக்காங்க அப்படின்றீங்களா. ரசம் சான்ஸே இல்ல, நல்லா அந்த கல்யாண ரசம் டேஸ்ட்ல இருக்கும். ஏன் கல்யாண ரசம் அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அந்த பருப்போட ஃபிளேவரும் இருக்கும், தக்காளியோட புளிப்பும் இருக்கு, பச்சை மிளகாவெல்லாம் கீத்தா போடுவாங்க கல்யாண ரசத்துல, அந்த ஃபிளேவர் எல்லாம் இறங்கி அருமையா இருக்கு ரசம். எனக்கு காய் தான் வேணும்,
எக்ஸ்ட்ரா கேட்டா குடுக்குறாங்களான்னு பாக்கலாம். பொரியல்னா குடுக்குறாங்க. சூடா இருக்குப்பா. இத ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிருக்கலாம் போல. அன்லிமிட்டட் தானா? இது குடுப்பாங்க, ரைஸ் தர மாட்டாங்க. உப்புலாம் இந்த ரசத்துல கம்மியா போட்டிருக்காங்க. நான் வந்து எப்பவுமே உப்பு அளவா தான் சாப்பிடுவேன். எனக்கு கரெக்டா இருக்கு. நான் வந்து கொஞ்சமா தான் சாப்பிட்டேன். நீங்க பார்த்து கண்ணு வைக்காதீங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 2 டிஷ் தான் ஆர்டரே பண்றேன். இந்த இடத்துல வந்து கோட் வடை மட்டும் குடுப்பாங்களான்னு நான் பார்த்தேன். அப்படியே பார்க்கும்போதே நாக்குல எச்சி ஊறிச்சு. ஃபைனலா முடிஞ்சா வாங்கி சாப்பிடுவேன். மஞ்சூரியன் எடுத்துப்போம், காலிஃப்ளவர் மஞ்சூரியன். ஊருக்காலாம் கேட்டா தருவாங்களான்னு தெரியல. எல்லாரும் வந்து பிஸியா இருக்காங்கப்பா இங்க. நல்லா கேர்டு வந்து திக்கா இருக்கு. இந்த 150க்கு கேர்டு கொடுக்கறதுலாம் குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க கேர்டு. இந்த ரைஸ் வந்து எல்லாமே டேர் ஆகுது. இந்த காலிஃபிளவரோட சாப்பிடும்போது நல்ல கார சாரமா எனக்கு கொடுப்பாங்க. நம்ம சாப்பாடு சூப்பரா இருக்கு. இந்த பாயசத்தையும் குலோப் ஜாமுனையும் எடுத்து வச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் பாயசம் சாப்பிட்டு குலோப் ஜாமுன் சாப்பிட்டா ஸ்வீட்னஸ் அப்படியே இருக்கும். ரவா பாயசம் என்னடா இது ஜவ்வரிசியே காணும்னு சொல்லிட்டு நான் தேடுறேன். ஏலக்காய்லாம் வந்து தூக்கலா போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. என்னடா பிக்கணும்னு வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சேன். பாருங்க சரியான சாஃப்ட்ல. செம்மையா ஊறி இருக்கு குலாப் ஜாமுன். அப்படியே ஜீரால சாஃப்ட், சரியான சாஃப்ட். அது தூளா இருந்தது. எனக்கு வந்து 2 மீல்ஸ்மே ஓவராலா பிடிச்சிருந்தது. நார்த் இந்தியன் மீல்ஸுமே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி சவுத் இந்தியன் மீல்ஸுமே அட்டகாசமா இருந்துச்சு. இந்த ஒரு பிரைஸ்லாம் வந்து தாராளமா வாங்கலாங்க. நார்த் இந்தியன் மீல்ஸ் நீங்க ஒண்ணு சாப்பிட்டாலே போதும், எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லா ஆயிடும் வயிறு. அதுலயே எல்லாமே வந்துச்சு. சவுத் இந்தியன் மீல்ஸும் நல்லா இருந்தது. எனக்கு வந்து ஒரே ஒரு கூட்டு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு சஜஷன் தான். பட் வந்து சாம்பார், மோர் குழம்பு, ரசம் எல்லாமே வந்து சரியான டேஸ்ட். எனக்கு வந்து ரைஸ் வந்து நல்லா குக் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி இருக்கிறது பிடிக்காது. பட் வந்து சில பேர் வந்து நல்லா ரைஸ் குக் ஆனா சாப்பிடுவாங்க, என்ன மாதிரி ஆட்கள். எனக்கு வந்து ஓவராலா 2 மீல்ஸுமே பிடிச்சிருந்தது. நிஜமாவே ரொம்ப குவாலிட்டியான மீல்ஸ் கொடுத்துருந்தாங்க இந்த ப்ரைஸ்க்கு. ஈசிஆர் பக்கம்லாம் வந்துட்டு எங்கடா வெஜ் ஸ்பாட் இருக்கு அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா ஈசிஆர் மொத்தமாவே நான்வெஜ் ஸ்பாட் தான் நிறைய இருக்கும். தரமான வெஜ் ஸ்பாட் வந்து இந்த இடத்த நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நல்லா இருக்கு. இதே மாதிரி நம்ம வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம். பாய்.